Hello friends, இன்னைக்கு மெட்டீரியல் காஸ்ட்டில் illustration number 20 பார்க்கலாம். First question வாசிச்சிடலாம். Miss MS Tubes Limited are the manufacturers of picture tube for TV. The following are the details of their operation during the year 2015. Average monthly market demand 2000 tubes. Ordering cost rupees 100 per order. Inventory carrying cost 20% per annum. Cost of tubes rupees 500 per tube. Normal usage 100 tubes per week. Minimum usage 550 tubes per week. Maximum usage 200 tubes per week. Lead time to supply 6 to 8 weeks. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இஃப் த சப்ளையர் இஸ் வில்லிங் டு சப்ளை குவார்ட்டர்லி 1500 யூனிட்ஸ் அட் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 5%, இஸ் இட் ஒர்த் அக்செப்டிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நார்மலாக இஓக்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கான காஸ்ட் எவ்வளோ, இல்லைனா 1500 யூனிட்ஸாக வந்து சப்ளை பண்ணுறாங்க குவார்ட்டர்லியா, அப்போ வந்து அதுக்கான காஸ்ட் எவ்வளோ, இது வந்து இந்த ஆஃபர் வந்து ஒர்த்தா அக்செப்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இஓக்யூ கண்டுபிடிக்கலாம். இஓக்யூவோட ஃபார்முலா என்னென்னா √2AO டிவைடட் பை சி. ஸோ ஃபஸ்ட்டு √2A வந்து நமக்கு என்னென்னு தெரியணும், ஆனுவல் டிமாண்ட் நமக்கு என்னென்னு தெரியணும். ஸோ நார்மல் யூசேஜ் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு 100 டியூபுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்தில் 52 வாரம். ஸோ 100 × 52 5200 டியூப்ஸ். ஆர்டரிங் காஸ்ட் வந்து எவ்வளோனா 100 பெர் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. கேரிங் காஸ்ட் வந்து 20%. எப்பயுமே கேரிங் காஸ்ட் வந்து காஸ்ட் பெர் யூனிட்லேருந்து தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். இது இஓக்யூலே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 20% × 500 rupees 100 பெர் யூனிட். ஸோ எல்லாமே கிடச்சிருச்சு. √2A இடத்துல 5200 × ஆர்டரிங் காஸ்ட் 100 டிவைடட் பை கேரிங் காஸ்ட் 100 பண்ணோன்னா 102 டியூப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்க மாதிரி 1500 யூனிட்ஸ் வந்து 5% டிஸ்கவுண்ட்டில் சப்ளை பண்ணாங்கன்னா அதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நார்மலாக ஒரு பொருளோட விலையை வந்து நம்ம நிர்ணயிக்கணும். எப்படி வந்து அதை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு அதோட காஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு அதோட ஆர்டர் பண்ணுற காஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு கேரிங் காஸ்ட்டு. இது வந்து நமக்கு பெர்மனண்ட்டாகவே இதான் ஃபார்மெட்டு. ஸோ வந்து மொத்தமாக எவ்வளோ யூனிட்ஸ் நம்மக்கிட்ட டிமாண்டுனா 5200 யூனிட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட டிமாண்டு. ஸோ காஸ்ட் ஆஃப் 5200 யூனிட்ஸ் இன்டூ எவ்வளோ, ஒரு யூனிட் வந்து 500 ரூபான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஆனால் வந்து இங்கே அப்படி கிடையாது. இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு யூனிட் வந்து 500 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே 5% என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது 500ல் 5%, 5/100 போட்டோன்னா 25 ருபீஸு. ஸோ இப்போ 500ல் 25 ருபீஸ் போயிடுச்சுன்னா 475 ருபீஸ் தான் உங்களுக்கு என்னென்னா அதோட காஸ்ட்டு. ஏன்னா 5% இவங்க வந்து டிஸ்கவுண்ட் தராங்கன்னு சொல்கிறாங்க. 1500 யூனிட்ஸாக வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறப்போ. ஸோ அப்போ 5200 × 475 நெக்ஸ்ட்டு ஆர்டரிங் காஸ்ட்டு. ஸோ 5200 யூனிட்ஸை நம்ம எப்படி பிரிக்க போகிறோம், 1500 யூனிட்ஸாக வந்து வாங்க போகிறோம். ஸோ அப்போ 5200 டிவைடட் பை 1500 பண்ணணும். 5200 டிவைடட் பை 1500 பண்ணோன்னா 3.46 டைம்ஸ் வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்க, 100 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 3.46 ஆர்டருக்கு இன்டூ 100 பண்ணணும். பண்ணோன்னா 346.66 வரும் இது. ஸோ இதையும் வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேரிங் காஸ்ட்டு 1500 யூனிட்ஸுக்கு எவ்வளோ கேரிங் காஸ்ட்டு 20%ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1500 யூனிட்ஸ்க்கு இன்டூ 20% இன்டூ 475 நம்மளோட காஸ்ட் இப்போ கண்டுபிடிச்சோம்ல 500 - 25 அது. நெக்ஸ்ட்டு டிவைடட் பை 2. இந்த டிவைடட் பை 2 ஏன் போடுறோன்னா இஓக்யூ ஃபார்முலாவில் √2AO/C வருது இல்லையா. ஸோ வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்க 2 இந்த பக்கம் வரப்போ டிவைடாக ஆகுது. உங்களுக்கு அந்த கேரிங் காஸ்ட்டுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது அந்த மாதிரி வந்து ஆகுது. மோஸ்ட்டாகவே கேரிங் காஸ்ட் வந்து இந்த ஒரு ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஞாபகம் வச்சா கூட உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கேரிங் காஸ்ட்டுக்கு எப்பயுமே வந்து நம்ம டிவைடட் பை 2 பண்ணியே ஆகணும். ஓகேங்களா. ஸோ வந்து 1500 × 20% × 475 டிவைடட் பை 2
ஓகேங்களா. ஸோ இது பண்ணுறப்ப வந்து நமக்கு 5200 × 475 பண்ணோன்னா 24,70,000 கிடைக்கும். ப்ளஸ் 346.67 ப்ளஸ் இது பண்ணோன்னா 71,250 எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 25,41,596.67. இப்போது நார்மல் EOQ, அதாவது நார்மலாக வந்து 1 or 2 டியூப்ஸ் வந்து வாங்கினா இப்போ 1500 யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணால் எவ்வளோ காஸ்ட்டுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ 1 or 2 டியூப்ஸ் வந்து ஆர்டர் பண்ணால் எவ்வளோ காஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதே தான் 5200 யூனிட்ஸு இன்ட்டு 500 போட போகிறோம் இங்கே. ஏன்னா வந்து இங்கே டிஸ்கவுண்ட் எதை பற்றியுமே பேசல. ஸோ நார்மல் அமௌண்ட் 5200 × 500 ப்ளஸ் 5200 யூனிட்ஸை 102 வாங்க போகிறோம். இப்போ பண்ணுறப்போ 5200 டிவைடட் பை 102 பண்ணோன்னா 50.9 அது இவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ போன இதில் 3.6 சம்திங் தான், 34.6 அந்த மாதிரி தான் வந்துச்சு. 5200 டிவைடட் பை 1500 ஆமாம் 3.46. 3 ஆர்டர்லேயே நம்ம வந்து அந்த 5200 ஆர்டர் பண்ண முடிஞ்சிடுச்சு அந்த யூனிட்ஸை. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்குதுன்னா 50 ஆர்டர்ஸ் இருக்குது. போன வாட்டி 3 ஆர்டர்ஸ்லேயே நம்ம 5200 யூனிட்ஸை ஆர்டர் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ 50 ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆர்டருக்கு வந்து 100 ரூபாய்னா 50 ஆர்டர்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்குறப்போ 5098.03 ப்ளஸ் 5100. இந்த 5100 இந்த இதுலேருந்து வந்திருக்கு. 1 or 2 யூனிட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறோம் இன்ட்டு 20% ஸ்டோரேஜ் காஸ்ட் இன்ட்டு காஸ்ட் பெர் யூனிட் டிவைடட் பை 2 பண்ணோன்னா நமக்கு 26,10,198.03 வருது. ஸோ இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுதான் பெஸ்ட்டு. ஸோ அப்போ இந்த ஆர்டரை நம்ம அக்செப்ட் பண்ணணும்னு பின்னாடி எழுதியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நெக்ஸ்ட்டு ரீஆர்டர் லெவல், மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல். ஸோ ரீஆர்டர் லெவலோட ஃபார்முலா மேக்ஸிமம் கன்சம்ப்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ மேக்ஸிமம் கன்சம்ப்ஷன் கொஷின்லேயே 200 கொடுத்துட்டாங்க இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் 8. இங்கே லீட் டைம் டு சப்ளை வந்து கொடுத்துருக்காங்க பாரு 8ன்னு. இது 6ன்றது மினிமம், 8ன்றது மேக்ஸிமம். ஸோ 6 + 8 டிவைடட் பை 2 7ன்றது உங்களுக்கு வந்து ஆவரேஜ். ஸோ 200 × 8. நெக்ஸ்ட்டு மினிமம் ஸ்டாக் லெவல், ரீஆர்டர் லெவல் மைனஸ் நார்மல் யூசேஜ் இன்ட்டு ஆவரேஜ் ரீஆர்டர் பீரியட். ஸோ ரீஆர்டர் லெவல் 1600 யூனிட்ஸ்ன்னு நம்ம கண்டுபிடிச்ச வச்சது. இதுலேருந்து நம்ம நார்மல் யூசேஜ் 100ன்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க இன்ட்டு 7 இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை பண்ணோன்னா 900 யூனிட்ஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஸ்டாக் பார்த்தோன்னா ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் யூசேஜ் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். ரீஆர்டர் லெவல் 1600 நம்ம கண்டுபிடிச்சது ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி நம்ம கண்டுபிடிச்ச EOQ மைனஸ் மினிமம் யூசேஜ் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். ரெண்டுமே வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. எடுத்து மல்டிப்ளை பண்ணோன்னா 1400 யூனிட்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.